வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம். 10,000க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் மூடல். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மின் கட்டண உயர்வை ரத்து செய்து மின்துறை தனியார் மயமாதலை கைவிடக் கோரி இந்திய கூட்டணி கட்சிகள் சாலை மறியல். 500க்கும் மேற்பட்டோர் கைது. மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரி மேட்டுப்பாளையத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக காங்கிரசார் கைது. தடையை மீறி மதுபானம் விற்பனை, இருவருக்கு தலா 20,000 அபராதம். கலால்துறை நடவடிக்கை. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டத்தின் காரணமாக 10,000க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ, டெம்போ மற்றும் தனியார் பேருந்துகள் இயங்கவில்லை. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும், ப்ரீபெய்டு மின் மீட்டர் திட்டம் மற்றும் மின்துறை தனியார் மயமாவதை கைவிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி இன்று புதுச்சேரியில் காலை முதல் முழு அடைப்பு போராட்டம் தொடங்கியுள்ளது. போராட்டத்தின் காரணமாக நேரு வீதி, அண்ணா சாலை, காமராஜர் சாலை, மறைமலை அடிகள் சாலை, விழுதாவூர் சாலை, விழுப்புரம் சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட நகரத்தின் முக்கிய வீதிகளில் 10,000க்கும் மேற்பட்ட சிறு குறு கடைகள் உட்பட வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளது. இதேபோன்ற பெரிய மீன் மார்க்கெட், சின்ன மீன் மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு மீன் அங்காடி சந்தைகளும் மூடப்பட்டுள்ளது. முழு அடைப்பு போராட்டத்தின் காரணமாக ஆட்டோ, டெம்போக்கள் மற்றும் தனியார் பேருந்துகள் முழுவதும் இயங்கவில்லை. அரசு பேருந்துகள் ஒரு சில மட்டும் காவல்துறையினர் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு வரும் அரசு பேருந்துகள் மாநில எல்லையான கன்னிக்கோவில், மதகடிப்பட்டு, கனகச்செட்டிக்குளம் மற்றும் கொரிமேடு ஆகிய பகுதிகளில் பயணிகளை இறக்கிவிட்டு செல்கிறது. இதேபோன்று மருந்தகங்கள், பெட்ரோல் பங்குகள் தவிர மற்ற அனைத்து நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை புதுச்சேரி அரசு விடுமுறையும் அளித்துள்ளது. இதனால் புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளும் நிறுத்தப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் உள்ள சினிமா திரையரங்குகளில் காலை காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. போராட்டத்தின் காரணமாக காலையில் பணிக்கு செல்பவர்களுக்கும் மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கும் பேருந்துகள் இல்லாமல் கடுமையான அவதிக்கு ஆளாகின்றன. இந்தியா கூட்டணி நடத்தும் போராட்டத்தின் காரணமாக புதுச்சேரியில் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இருந்தாலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், மின்துறை தனியார் மயமாவதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும், ப்ரீபெய்டு மின் மீட்டர் திட்டம் மற்றும் மின்துறை தனியார் மயமாவதை கைவிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை கண்டித்து காங்கிரஸ் எம்பியும் மாநில தலைவருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திமுக அமைப்பாளர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் உட்பட இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்கள், தொண்டர்கள் என சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் வெங்கட சுப்பாரெட்டியார் சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தின் போது இயக்கப்பட்ட அரசு பேருந்துகளை வழிமறித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பியும் போராட்டக்காரர்கள் சாலையில் படுத்தும் கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பையும் தெரிவித்தனர். மேலும் மறியல் போராட்டத்தின் காரணமாக அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து கோஷம் எழுப்பிய இந்தியா கூட்டணி கட்சியினர் 500க்கும் மேற்பட்டவர்கள் போலீசார் கைது செய்தனர். இதனால் கடலூர், விழுப்புரம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மின்துறை தனியார் மயமாக்குவதை கைவிட கோரியும் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சந்திப்பில் திமுக காங்கிரஸ் சார்பாக நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மின்துறையை தனியார் மயமாக்குவதை கைவிட வலியுறுத்தியும்
இந்தியா கூட்டணி சார்பாக பந்த் போராட்டம் அறிவிக்கப்பட்ட புதுச்சேரியில் இன்று பந்த் போராட்டம் நடைபெற்றது. இதனையொட்டி பல்வேறு இடங்களில் மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள், முற்றுகை போராட்டங்கள் நடத்தப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக மேட்டுப்பாளையம் பகுதியில் கதிர்காமம் தொகுதி திமுக பொறுப்பாளர் வடிவேல் மற்றும் இந்திராநகர் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ராஜகுமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மேட்டுப்பாளையம் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் அவர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. தடையை மீறி மதுபானம் விற்ற இருவரிடமிருந்து 34.5 லிட்டர் மதுபானம் பறிமுதல் செய்த கலால்துறை தலா ரூபாய் 20,000 அபராதம் விதித்தது. மீலாடி நபியை முன்னிட்டு புதுச்சேரியில் அனைத்து மதுபானம், சாராயம் மற்றும் கள்ளுக்கடைகள் மூட காவல்துறை உத்தரவிட்டது. மதுபான கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தது. ஆனால் சில இடங்களில் தடையை மீறி மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டது. கலால்துறை சார்பில் 3 தனிப்படைகள் அமைத்து தடையை மீறி மதுபானம் விற்போரை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு சேதராப்பட்டு, ஆராய்ச்சிக்குப்பம், திருக்குணூர், லாஸ்பேட்டை, பனையடிக்குப்பம், திருபுவனை, உருவையாறு ஆகிய பகுதிகளில் திருட்டுத்தனமாக மதுபானம் விற்பனை செய்த 48 வயதாகும் களித்திருத்தாள் குப்பம், ஆண்டியாபாளையம் பூபாலன், பனையடிக்குப்பத்தில் மதுபானம் விற்பனை செய்த கரையாம்புத்தூர் அருகில் உள்ள வீராணத்தைச் சேர்ந்த 44 வயதாகும் சுகுமாரன் மீது வழக்கு பதிந்த 18 லிட்டர் சாராயம், 16.5 லிட்டர் பிராந்தி, விஸ்கி உள்ளிட்ட மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இருவருக்கும் தலா ரூபாய் 20,000 வீதம் மொத்தம் ரூபாய் 40,000 அபராதம் விதிக்கப்பட்டது. பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் மற்றும் புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்கம் சார்பில் நடைபெற்ற இலவச கராத்தே பயிற்சியை நிறைவு செய்த மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பாராட்டி பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் மற்றும் புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்கம் இணைந்த இலவச கராத்தே பயிற்சி முகாமை நடத்தியது. இந்த முகாமை வெற்றிகரமாக நிறைவு செய்த மாணவர்களை பாராட்டி பரிசளிப்பு விழா முதியால்பேட்டையில் உள்ள செந்தில்குமரன் இல்லத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையேற்று சான்றிதழ்கள், பரிசுகள், கோப்பைகளை வழங்கி பாராட்டினர். இந்நிகழ்ச்சியில் பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன், முன்னாள் கவுன்சிலர் செல்வ கணபதி மற்றும் பாஜக நிர்வாகிகள், டேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் பயிற்சியாளர் மற்றும் பெற்றோர்கள், மாணவர்கள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற பந்த் போராட்டத்தின் போது இயங்கிய அரசு பேருந்து கண்ணாடியை கல்வீசி உடைத்ததால் பயணிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்ய கோரி இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் புதுச்சேரியில் பேருந்துகள், ஆட்டோக்கள், டெம்போக்கள் இயங்கவில்லை. இந்த நிலையில் அரசு பேருந்து போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டது. கொரிமேட்டிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த அரசு பேருந்து மீது மர்ம நபர்கள் பின்பக்கம் கண்ணாடியின் கல் வீசினர். இதில் கண்ணாடி உடைந்த பயணிகள் மீது பட்டதில் இருவருக்கு காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் முதலியார்பேட்டை அருகே தமிழக அரசு பேருந்தின் கண்ணாடியும் உடைக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளால் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி மாநிலம் மற்றும் நகர மாவட்ட தலைவர்களின் அறிவுறுத்தலுக்கு இணங்க நெல்லித்தோப்பு தொகுதியில் பல்வேறு இடங்களில் பாரத பிரதமரின் பிறந்தநாள் விழா கட்சியினரால் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி நெல்லித்தோப்பு சுப்பையா சிக்னல் அருகில் அக்கட்சியினரால் இனிப்பு வழங்கி பொதுமக்களிடையே வாழ்த்துக்களை பரிமாற்றி பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. மேலும் அரசாங்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு பாதுகாப்பான முறையில் சுவர் விளம்பரம் செய்த மக்களுக்கு அவர்கள் பிறந்த நாளை தெரிவித்தார்கள். இதில் தொகுதி மூத்த தலைவர் இளங்கோவன் மற்றும் பக்ரிசாமி, திலகவதி, ரகுநாத், ரமேஷ் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தொகுதி தலைவர் உமாபதி நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்.
முதியால்பேட்டை பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். முதியால்பேட்டை காந்தி வீதி ஸ்ரீ சௌடாம்பிகை திருக்கோவிலை எதிரில் உள்ள முத்தாளம்மன் கோவில் வீடு சிமெண்ட் சாலை மிகவும் சேதமடைந்திருந்தது. இதற்காக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தனது சட்டமன்ற உறுப்பினர் 2022-23 ஆண்டிற்கான தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 6,50,000 நிதி ஒதுக்கி மேற்படி வீதிக்கு புதியதாக சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோ பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு புதியதாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளைநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் நகராட்சி ஊழியர்களும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டு பூமி பூஜை சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் வெண்கட்டண உயர்வை கண்டித்து அரியாங்குப்பம் பகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி மின்சாரத்துறை சார்பில் மின்கட்டண உயர்வை அறிவித்திருந்தது. இதனை கண்டித்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் புதுவை மாநிலம் தழுவிய பந்த் போராட்டம் அறிவிக்கப்பட்டு வெற்றிகரமாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பெரும் பகுதியான வணிக நிறுவனங்கள், பேருந்துகள், ஆட்டோ, டெம்போ உள்ளிட்ட அத்தியாவசிய பொது போக்குவரத்து வாகனங்களும் இன்று இயக்கப்படாமல் முழுமையான பந்த் போராட்டம் நடைபெற்றது. இதில் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் ஒன்று திரண்ட கண்டன கோஷம் எழுப்பியவாறு அரியாங்குப்பம் மார்க்கெட் வீதி பைபாஸ் சாலை வழியாக பேரணியாக சென்ற சிக்னல் அருகில் சாலையில் அமர்ந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அரியாங்குப்பம் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். இப்போராட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் குருமூர்த்தி, மகிழா காங்கிரஸ் பொன்னி சுப்பைராயன், திமுக தொகுதி செயலாளர் சீதாராமன், பொதுக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன், இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன், கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி கீதநாதன், மதிமுக துணை அமைப்பாளர் செல்வராசு உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 60க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்டவர்களை மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமரன், சம்பத் ஆகியோர் கைது செய்யப்பட்டவர்களை சந்தித்து பேசி சென்றனர். விடுமுறையை ஒட்டி நண்பர்களுடன் ஆரியபாளையம், மங்களபுரி நகரை ஒட்டிய சங்கராபரணி ஆற்றில் விளையாட சென்ற 16 வயது சிறுவன் நீச்சல் தெரியாமல் நீரில் மூழ்கி உயர்ந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை வெள்ளியனூர் கணுவாய்பேட்டை புதுநகரைச் சேர்ந்தவர் முகமது அனிபா கத்தார் நாட்டில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி ரோகையா பி, வயது 40. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் முகமது நோபல், வயது 16, புதுவையில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று பள்ளி விடுமுறை என்பதால் முகமது நோபல் வீட்டில் இருந்துள்ளார். காலை உணவருந்துவிட்டு நண்பர்களுடன் விளையாட சென்றுள்ளார். அப்போது நண்பர்கள் அனைவரும் ஆரியபாளையம், மங்களபுரி நகரை ஒட்டிய சங்கராபரணி ஆற்றில் குளித்துள்ளனர். அப்போது நீச்சல் தெரியாத முகமது நோபல் நீரில் மூழ்கியுள்ளார். அவனை நண்பர்களும் அங்கிருந்தவர்களும் மீட்டு கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். பேச்சு மூச்சின்றி இறந்த அவனை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து வெள்ளியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பந்த் போராட்டத்தில் இந்தியா கூட்டணிக்கும் அரசுக்கும் இடையில் இருந்த மறைமுக உறவு வெட்டு வெளிச்சமாக இருக்கிறது என்று புதுச்சேரி அதிமுக விமர்சித்துள்ளது. புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், மின்கட்டண உயர்வு தொடர்பாக நடைபெற்று வரும் பந்த் போராட்டத்தில் இந்தியா கூட்டணிக்கும் அரசுக்கும் இருந்த மறைமுக உறவு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் தவளக்குப்பம், திருக்குனூர், மேட்டுப்பாளையம், அரியாங்குப்பம், காரைக்கால், கொரிமேடு, வெங்கட சுப்பையா சிலை உள்ளிட்ட இடங்களில் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். எனவே பந்த் அறிவித்த காங்கிரஸ் தலைவர்கள், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்தியா கூட்டணியின் கட்சி தலைவர்கள் மீது புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றார்.
விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே கொடூர் ஏரியில் ஏற்பட்ட காட்டுத்தீ விவசாய நிலங்களில் பற்றி விடுமோ என்ற அச்சத்தில் அப்பகுதி மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ளது கொடூர். இந்த கிராமத்தையொட்டி சுமார் 100 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது கொடூர் ஏரி. இந்த ஏரியானது கொடூர், நெசல் உள்ளிட்ட பல்வேறு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகளின் நீர் ஆதாரமாக விளங்கியுள்ளது. இந்நிலையில் ஏரியில் தற்போது நீரின்றி வறட்சியாக காணப்பட்டுள்ளது. இன்று மாலை ஏரியின் ஒரு பகுதியில் தீ பற்றி எரிந்து கொண்டிருப்பதை கண்ட அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் தீயை அணைக்க முயற்சி செய்துள்ளனர். ஆனால் காற்றின் வேகம் காரணமாக தீ அதிவேகமாக ஏரி முழுவதும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. மேலும் இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் காற்றின் வேகம் காரணமாக தீயின் வேகம் அதிகமாக இருப்பதால் விவசாய நிலங்களில் தீ பற்றி விடுமோ என்ற அச்சத்தில் உறைந்துள்ளனர். மின்கட்டண உயர்வை கண்டித்து நடைபெற்ற பந்த் போராட்டத்தில் உசுடு தொகுதி 10 கண்ணு பகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் மறியல் போராட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் மின்கட்டண உயர்வை கண்டித்து நடைபெற்ற பந்த் போராட்டம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக உசுடு தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு பகுதியில் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் மறியல் போராட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் மாநில சிறப்பு அழைப்பாளர் குமார், மாவட்ட தலைவர் பாபு, மாவட்ட செயலாளர் செந்தில்குமார், லோகையன் மற்றும் நிர்வாகிகள் சுரேந்தர், சேட்டு என்கிற செங்கேனி உதயகுமார், செல்வமணி, செல்வப்பிரியன், மகிழா காங்கிரஸ் செல்வி மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் வீர இளந்தமிழன், மாவட்ட செயலாளர் சிங்க தமிழ் செல்வன், தொகுதி அமைப்பாளர் அதியமான், திமுக நிர்வாகிகள் இளஞ்செழியன், பாண்டியன், நாகமுத்து, கதிரவன், களியமூர்த்தி, மதிவாணன், அருள், சிலம்பு, விஜய், சுரேஷ், வெற்றி உள்ளிட்ட ஏராளமான இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பல கண்டன கோஷங்களை எழுப்பி 10 கண்ணு பகுதியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை வெளியூர் காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்று வெளியூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்தனர். தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் மின்கட்டண உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கும் மின்கட்டண உயர்வை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள மின்துறை அலுவலகம் முன்பு இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனே திரும்ப பெற வேண்டி கோஷங்களை எழுப்பினர். இதில் தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்த சமூக அமைப்பினர் செம்மறி ஆடுகளுக்கு மாலையிட்டு மனு கொடுத்த நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சமூக அமைப்புகள் சார்பில் மின்துறையை தனியாருக்கு விற்கப்படும் திட்டத்தை கைவிட வேண்டும், கடுமையான உயர்த்தப்பட்டுள்ள மின்சார கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி சட்டமன்ற செம்மறி ஆடுகள் பெறுநர் என்ற பெயரில் மனு கொடுக்கும் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சுமார் 100க்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினர் புதுச்சேரி மிஷன் வீதியில் ஒன்று திரண்ட தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மின் கட்டணத்தை திரும்ப பெற கோரி பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் புதுச்சேரி அரசு சார்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதை அரசுக்கு உணர்த்தும் வகையில் செம்மறி ஆடுகள் வரவழைக்கப்பட்டு செம்மறி ஆடுகளுக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. பின்பு பெறுநர் செம்மறி ஆடுகள் புதுச்சேரி சட்டமன்ற என்ற பெயரில் செம்மறி ஆடுகளுக்கு மனு கொடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய சமூக அமைப்பினர், இந்த அரசு மோடிக்கு தலையாட்டும் ஆடாக இருப்பதால் அதை உணர்த்தும் வகையில் ஆடுகளுக்கு மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும், உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெறவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் தெரிவித்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. 74வது பிறந்தநாள் விழா பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு 3-0 எனும் 3வது முறையாக ஆட்சியமைத்த 100வது நாள் வெற்றி விழா பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள முருகா தியேட்டர் சிக்னல் பாஜகவின் முக்கிய பிரமுகர் ரமணா சங்கர் தலைமையில் உழவர்கரை மாவட்ட விவசாய அணியின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் முன்னாள் நிர்வாகிகள் 25 கிலோ இனிப்பு வழங்கி கொண்டாடினர்.
இதில் சிறப்பு விருந்தினர்களாக கல்வியாளர் பிரிவின் மாநில தலைவர் நாகேஸ்வரன் மற்றும் சமூக வலைதள பிரிவின் மாநில தலைவர் மகேஷ் ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டார். பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, மேகநாதன், உழவர்கரை மாவட்ட பட்டியலின அணியின் பொதுச் செயலாளர் உமாபதி மற்றும் அறிவுசார் பிரிவின் செயலாளர் அசோகன், தேவா, ஆனந்தி, வேலுநாச்சியார், ஹேமா ஆகியோர் செய்திருந்தனர். இதில் பெரும் திரளாக முன்னாள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் புதுவையில் இருவார தூய்மை பணி சேவையை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். தூய்மை பாரதம் திட்டத்தின் கீழ் இன்று முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை புதுவை அரசு பொதுப்பணித்துறை சார்பாக தூய்மை பணி முகாம் நடைபெறுகிறது. இந்த முகாமை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, காந்தி வீதி சந்திப்பில் இன்று தொடங்கி வைத்தார். தூய்மை பணி ஊழியர்களை உறுதிமொழி ஏற்க வைத்தார். வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் நகர பகுதியில் அனைத்து சாலைகளிலும் பக்க வாய்க்கால்களை சுத்தம் செய்தல், சாலையோரங்களில் குவிக்கப்பட்டுள்ள கட்டிட கழிவுகளை அகற்றுதல், வடிகால் வாய்க்கால்களை தூர்வாறுதல், அலுவலக வளாகங்களை சுத்தம் செய்தல், மேல்நிலை கீழ்நிலை நீர்த்தேக்கங்களை சுத்தம் செய்தல், பள்ளி வளாகங்களை சுத்தம் செய்தல், பாதாள சாக்கடை அடைப்புகள் நீக்குதல் போன்ற பணிகள் நடத்தப்பட உள்ளன. நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், அனைத்து கோட்ட சேரு பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள், ஊழியர்கள், அலுவலகர்கள் கலந்து கொண்டனர். இந்த தூய்மை பணிகள் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் 250 பேர் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6850 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 93 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம். 10,000க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் மூடல். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மின் கட்டண உயர்வை ரத்து செய்து மின்துறை தனியார் மயமாதலை கைவிட கோரி இந்திய கூட்டணி கட்சிகள் சாலை மறியல். 500க்கும் மேற்பட்டோர் கைது. மின் கட்டண உயர்வை திரும்ப பெற கோரி மேட்டுப்பாளையத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக, காங்கிரசார் கைது. தடையை மீறி மதுபானம் விற்பனை, இருவருக்கு தலா 20,000 அபராதம். கலால்துறை நடவடிக்கை. இந்தியா கூட்டணிக்கும் அரசுக்கும் இடையில் இருந்த மறைமுக உறவு வெட்ட வெளிச்சம். அதிமுக விமர்சனம். வானம் அருகே கொடூர் ஏரிகள் காட்டுத்தீ பரவல். விவசாய நிலங்கள் பற்றி எரியும் அபாயம். உறைந்திருக்கும் விவசாயிகள். இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.